ஹாய் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை பார்ப்போம்னா, சரி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன், சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வந்து இந்த நம்ம சேனலை பகிர்ந்து அந்த பங்குச்சந்தை பற்றி தெளிவான அறிவை தெரிவுபடுத்த அவங்க வந்து நம்ம சேனலை வந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ நம்ம கண்டென்ட் போவோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து 25,886 க்ளோஸ் ஆயிருக்கு, ப்ளஸ் 320 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இட்ஸ் ஒன் பாசிட்டிவ். ஸோ அதை பேஸ் பண்ணது அடுத்ததை பார்ப்போமா. அடுத்தது டவு ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 216 பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு. இப்போ அடுத்தது S&P எவ்வளோமா இருக்கு, 47 பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு. அடுத்தது நாஸ்டெக் பார்த்தீங்கன்னா 194 பாயிண்ட் ப்ளஸ். இந்த நாஸ்டெக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடி கம்பெனிஸ்க்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப என்னன்னா, நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா, செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு 26,000 தொட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பிகாஸ் 25,500ல வந்து அக்குமுலேட் பண்ணவங்க வந்து தே வில் பிளே த கேம். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல். உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்ததை நீங்கள் வந்து நழுவ விடாதீர்கள். அறிவை பயன்படுத்துக, தெளிவாக இருங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. யாரையும் கேட்டு எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து தெளிவாக இருந்து நம்பிக்கையாக ட்ரஸ்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கங்க. வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வெற்றி நமதே. தேங்க்யூ ஆல்.